நான் 11th 12th வந்து பொன்னேரியில் இருக்க வேலம்மாள் போதி கேம்பஸில் படித்தேன். நீட் யூஜி 2026 705 மார்க்ஸ் 720 மார்க்ஸ்க்கு எடுத்தேன். ஆல் இண்டியா ரேங்க் 12ம் தமிழ்நாடு ரேங்க் 1 எடுத்தேன். ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ரிசல்ட் வந்து ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரோட ஹெல்ப்னாலையும் நான் போட்ட ஹார்ட் ஒர்க்னாலையும் தான் இந்த ரிசல்ட் வந்துச்சு. ஸ்கூலில் பொதுவாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம படிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் எல்லா டீச்சர்ஸும் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு கிளாஸ் ஹவர்ஸ் எல்லாம் மினிமம் 5 hours ஆச்சு நான் தனியாக படிப்பேன். அந்த 5 hours வச்சுக்கோங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் வச்சுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, இல்லைனா எங்கேயா வெளில போகிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு படிக்கிறது கொஞ்சம் டயரிங்காக இல்லாமல் இருக்கும். நான் வந்து ஸ்பெஷாலிட்டி எதுவும் இன்னும் டிசைட் பண்ணல. கார்டியாலஜி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. வீக்கான சப்ஜெக்ட்னு விட்டுறாதீங்க. அதுவும் கொஞ்சம் படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு 3 சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நாலேஜபிளாக இருங்க. ஹாஸ்டல் மாதிரி வந்தால் அந்த ஃபோன் பிரச்சனை இருக்காது. வீட்டில் இருக்கவங்களுமே ஒரு 2 years நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் யோசித்து 2 years மட்டும் ஃபோனை யார்கிட்ட கொடுத்துட்றது, அந்த மாதிரி எதாவது பண்ணி டே ஸ்காலராக இருந்தாலும் அந்த மாதிரி எதாவது எஃபர்ட் போட்டு படிக்கலாம். பெற்றோர்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி படிக்கும்போது எவ்வளோ சப்போர்ட்டிங்? படிக்கிறத தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ என்னால் படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு. வேறு எதை பற்றியும் எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதமாக பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டாக்டர் அஞ்சன் ராமச்சந்திரநாத், மாணவர் வேங்கடபதி வேலாயத்தோட அப்பா. நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. எங்கள் மகன் வந்து நீட் யூஜியில் ஆல் இண்டியா ரேங்க் 12 தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த 2 நாளாகவே நாங்கள் மகிழ்ச்சி நிலையில் இருக்கிறோம். இந்த வெற்றிக்கான முதல் காரணமாக சொல்கிறது அவனோட தம்பியோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் டெய்லி இந்த 2 years அவர் கொடுத்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அளப்பரியது. கூடவே அவர் படித்த ஸ்கூல் வேலம்மாள் போதி கேம்பஸில் அவரோட டீச்சர்ஸ் வந்து அவர் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸ்பெஷல் கவனம் கொடுத்து அவருக்கு எந்த நேரமும் அடிக்கடி சொல்லுவார், ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்ட்டு. அதுவும் எங்களுக்கு இந்த 2 ப்ளஸ் நாங்களும் அவங்களுக்கு வந்து படிப்பில் மட்டும் நீ கவனம் செலுத்து, வேறு எதை பற்றியும் யோசிக்காதுன்னு அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஃபீல்டு நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். பேரண்ட்ஸுக்கு மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீட் என்பது கடினம் கிடையாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் கடினம் கிடையாது. இந்த வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. ஸோ 2 வருஷம் டெடிக்கேட்டடாக அந்த குறிக்கோளை ஒன்றுமே வச்சுட்டு கடினமான உழைப்பு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அளப்பரிய வெற்றி கிடைக்கும். அது வந்து மாணவர்களுக்கு. பெற்றோர்களுக்கு அந்த மாணவர்கள் எவ்வளோ கடின உழைப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல், அந்த 2 வருஷம் தேவையில்லாத விஷயங்களை மனசில் புகுத்தாமல் ஒரு ஃப்ரீயாக அவங்கள படிக்கிற என்வரான்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவர்களும் படிப்புன்னு இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் அந்த மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.